வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைம் பேச்சுலர் டிகிரி வாங்கின டிசபிள் பர்சன் யாருன்னு தெரியுமா? 1880 பிறந்த ஒருத்தங்க தன்னோட 19வது மாதத்திலேயே அவங்க பார்க்கும் திறனையும் கேட்கும் திறனையும் இழக்கிறாங்க. இதனால அவங்க மன வேதனையிலையும் தனிமையிலையும் மிகவும் கஷ்டப்படுறாங்க. 7 வயது வரைக்குமே இதே ஒரு சூழ்நிலையில அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட 7வது வயதுல ஆன் செல்வின்ற ஒரு டீச்சரை அவங்க சந்திச்சாங்க. ஆன் செல்வினை பத்தி சொல்லணும்னா, அவங்களோட பொறுமை குணமும் புதிதாக கற்றுக் கொடுக்குற முறையால இவங்களோட தனிமையில இருந்தோம் மனவேதனையில இருந்தோம் இவங்களை வெளியே கொண்டு வராங்க. இவங்களுக்கு பார்வை திறனும் கேட்கும் திறனும் இல்லாததுனால இவங்க கூட பேசுறதுக்காக ஒரு ஹேண்ட் சைன் முறையை அவங்க உருவாக்குறாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு முறை ஒரு தண்ணீர் குடுவைக்குள்ள ஒரு கையும் இன்னொரு கையில இதுதான் வாட்டர் அப்படின்றத அவங்க புரிய வைக்கிறாங்க. இதனால அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது. அவங்களுக்கு கத்துக்கிற ஆர்வம் அதிகமாகுது. பல லாங்குவேஜஸை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்வம் இன்னுமே அதிகரிச்சதுனால ரெட்கிளிஃப்ன்ற காலேஜில் சேர்ந்து அவங்க தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் பேச்சுலர் டிகிரி வாங்கின டிசபிள் பர்சன் ஹெலன் கெல்லரும் கூட. அதுக்கப்புறமும் அவங்க பல புத்தகங்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க. டிசபிள் பர்சனுக்காக அவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. இதிலிருந்து ஹெலன் எவ்வளவு பெரிய சவால்ல அவங்க சந்திச்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.